ஓகே கருப்பு தினமா எஸ்ண்ணே நல்லா இருக்கு. போலாமா? போலாம். ஏன் இவ்வளவு குடியிறாரு? பணிவா யாரு? முதல் செக்மெண்ட்டுடைய பேர் நாகப்பதினியா வித்தியாசமா வருதான் பாப்போம். டிக்கு வியே வந்திருக்கு. விஷால் புரட்சி தளபதி விஷால். ஓகே, எத்தனை படம்? 20 செகண்ட்ல நிறைய படம் நடிச்சிருக்காப்ல. அவர் நடிச்சிருக்காரு நிறையா. 10 12 14. சூப்பர், சொல்லுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். செல்லமே, திமிரு, சண்டைக்கோழி, தாமிரபரணி, டிஷ்யூமு, கேமியோ, டிஷ்யூமு, சத்தியம், பெடி, மார்க் ஆண்டனி, துப்பறிவாளன் 2, ரத்னம், பூஜை. போயிருச்சு, ரத்தனத்தோட போயிருச்சு. 12 சொல்லிட்டேன்டா. டிஷ்யூம்னா கணக்கில் வராதுங்க. கேமியோட அதுல விஷாலாவே அதெல்லாம் தெரியுது. டிஷ்யூம்ல துப்பறிவாளன் 2 வேணா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ண போறாரு? அடுத்து என்ன பண்ணதா துப்பறிவாளன் 2 டைரக்ட் பண்ண போறாருன்றத அவர் தான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காரு. பண்ண போறாரா? சொல்லியிருக்காருன்னு தான் சொன்னேன். பண்ண போறாரா எனக்கு தெரியல. ஸோ அதுக்கான லொகேஷன் எல்லாம் பார்க்கணும்லாம் சொல்லிட்டு ரத்னம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது ஒண்ணுதான் இருக்குது. இது போக சில பல தகவல்கள்லாம் அப்பப்போ நமக்கு காதை வந்ததெல்லாம் என்னன்னா, இது ஆல்ரெடி வெளியே வந்த தகவல் தான். அண்ணாமலை அவர்களுடைய பயோபிக் வந்து எடுக்கிறாங்க, அதுல வந்து இவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள்லாம் அப்ப வந்துட்டு இருந்தது. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை, எப்ப பண்ண போறாங்க, 2025 ஸ்டார்ட் பண்ண போறாங்க, 2026 எலெக்ஷனுக்குள்ள ஜனவரியிலே பணம் வர்ற மாதிரி பிளான்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்றனால அது நடக்குமா என்னன்றது தெரியல. மேபி துப்பறிவாளன் 2 நிக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2ல வந்து அண்ணாமலை IPS அதிகாரியா இருந்த எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கிராஸ் கொலாபரேஷன்ல போனாலும் எப்படி இருக்கும்? அப்படிலாம் நடக்காது. நீங்க வேற. துப்பறிவாளன் 2 என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றது தெரியல. மேபி என்ன அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியில இருந்து, அது அவர் தானே ப்ரொடியூசர். ஆமா, அவர்தான். ரகுவரன் சூப்பர்ல. ஆனா டக்குனு பழைய படங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வராது. நல்ல தேர்வு. சூப்பர். ரகுவரன் நடித்த படங்கள் 20 நொடிகளில். சொல்ற மாதிரி நான் படிப்படியாவே போறேன். 4 5 6 7 8 சொல்லுங்க. அடுத்து ஒன்னு சொல்லு. நீ சொல்லு. 9. சரி சொல்லு. பாஷா, முதல்வன், அப்புறம் வந்து யாரடி நீ மோகினி, அப்புறம் வந்து ஆஹா, அண்ணன் கேரக்டர் பண்ணும் வரல, ஆஹா, அதுக்கப்புறம் சம்சாரம் மின்சாரம், அப்புறம் வந்து சச்சின், சிவப்பதிகாரம், அஞ்சலி அஞ்சலி முடிஞ்சிச்சு. வந்துருச்சு. இன்னும் 1 திருமலை சொல்லிருக்கலாம். திருமலை ஆர்டிஸ்ட் அண்ணன் சொன்ன அதே மாதிரி அண்ணன்னா முகவரி ஐகானிக். ஆமாண்ணே, கரெக்ட்ண்ணே. முகவரி எனக்கு ஆஹாலாம் ஞாபகம் வந்தது, ஆனா முகவரி ஞாபகம் வரலண்ணே. சோ இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். வெள்ளை பூவே நீ எந்தன் நிலவடி எந்தன் பானை மறைக்கின்ற. சொல்லுங்க. சொல்லு, நீ சொல்லு. அழகி உந்தன் உயிரை என் சுவாசம் தொடுதன கூரடி. வார்த்தைலாம் சொன்னாரு. ஆமா, எனக்கு வார்த்தையே ஞாபகம் இருக்கு. டியூனா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இஸ்பேட் ராஜா அதுல வந்து கண்ணம்மா ஒன்ன சாம்சியஸோட வரிகளில் இசையில் எழுதி அவர் மியூசிக் பண்ணி அனிருத் பாடின பாட்டு. எஸ், சூப்பர்ண்ணே. அது நம்ம தான் ஹரிஸ் கான் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டுருப்பாப்ல. அதனால எடுத்து போடு கேட்டு. கண்ணம்மா ஒன்ன மனசுல நினைக்கிறேன் பார்வை பாரடி பெண்ணே போட்டுருப்பாப்ல. HK. ஓகே, ரைட். நீங்க சொல்லுங்க. நான் மட்டும் தூங்காமல் ஏங்கி உன்போலே காய்கின்றேன் நிலவே. சித்ஸ்ரீராம் பாட்டு.
உங்க அண்ணன் பண்ணா மட்டும் உனக்கு தெரிஞ்சிடும். பிரதீப் குமார் ஃபேன். ஆனா நீ வந்து இருங்க மட்டும் தான் கரெக்டா சொல்ற. இல்லண்ணே மட்டும் சொல்லுங்க. எடுக்கிற வாய்ஸ் எடுக்கிற அண்ணன் எடுத்து கொடுக்குறான்னா இருங்கண்ணே. ஸ்ரீராம்லாம் தெரியுது அத மாதிரி. அச்சமன் மேடா அந்த இந்த சாங் தாமரை எழுதின பாட்டு. அந்த படத்தை எல்லாமே தாமரை தான் எழுதி. ஆமா தாமரை எழுதின பாட்டு. ஒண்ணு எழுதி பாரு. ஆக்சிடென்ட் ஆகுமேனே எல்லாம் சொல்றான். ஐயோ கார்த்தி அது என்ன கார்த்தி நீ தான் சொல்லாத கார்த்தி. மாமாவும் சிம்புவும் போயிட்டு புல்லட்ல போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களே, பறக்கும் ராசாலியே. இல்ல அந்த ஐயோ வாய மூடு. A few minutes earlier. ஏய் தள்ளி போகாதே. தள்ளி போகாதே பாட்டு ஒருத்தன் மறக்கிறான்னா இல்லண்ணே எங்க ஸ்ரீராம் தாமரை எல்லாமே எனக்கு தெரியுது. டக்குன்னு ஆரம்பம் வரல. இப்போ அடுத்த செக்மெண்ட். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் கிரே ஷேடான கேரக்டர் தான். ஒரு மாதிரி ஃப்ராடா தான் இருப்பாப்ல. ஒரு மாதிரியா அவர் எப்பவுமே அப்படிதான். ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் அவர் அப்படிதான். ஹீரோயின் பார்த்ததுக்கு அப்புறமும் ஹீரோயினுக்காக கூட தன்னை மாத்திக்க மாட்டாப்ல. அப்பயும் அப்படியே தான் இருப்பாப்ல. ஒரு மாதிரியா இதாதான் இருப்பாப்ல. இதுதான் ஹீரோவோட கேரக்டர். சரி. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ஹீரோவோட அம்மா. பயங்கர ஜாலியான அம்மா. கொஞ்சம் ஆனா ஸ்ட்ரிக்டான ஒரு ஜாப்ல இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய ஒரு ஜாப்ல இருப்பாங்க. ஆனா வந்து பயங்கர ஜாலியா இருப்பாங்க. நானும் அப்படிதான். ஒரு ஓடிப்பேன். கரெக்டா எப்படா? எனக்கு விஜய் சேதுபதி கேரக்டர் வரல, ராதிகா கேரக்டர். சூப்பர். 3 கேரக்டர் சொல்லாமே சொல்லிட்டானே. நானும் அப்படிதான். ரைட்டு. நான் எடுத்துட்டு வந்திருக்க படம் வந்து என்னன்னா ஒரு லீட் கேரக்டர்னு சொல்லலாம். பட் இப்போ இது பார்க்குறது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரு. அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு விஷயத்து மேல அதீத ஆர்வம். புதுசு புதுசா ஏதாவது இது பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொருள் மேல பயங்கர ஆர்வம் வந்து அதை தான் கூடயே வச்சுக்கணும்னு நினைப்பாப்புல. அப்படியான ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் வந்து லீட் கேரக்டர். அந்த லீட் கேரக்டருக்கு தான் லீட் கேரக்டர் வந்து அந்த முன்னாடி சொன்ன அந்த கேரக்டர் வந்து கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கும். ஏன்னா அந்த பொருளை ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு தெரியாது. இன்டர்நெட்னாலயா? இல்லை இருங்க, அந்த பொருளை ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை அந்த பொருள் மேல. இந்த லீட் கேரக்டருக்கு அதான் அந்த பொருளை ஹேண்டில் பண்ண தெரியும். அதனால அந்த லீட் கேரக்டர் கூடயே வச்சுப்பாரு. இது 2 கேரக்டர். மூணாவது கேரக்டர் அவங்களோடய டிராவல் ஆகிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இன்னொரு குட்டி கேரக்டர் கிட்ட நீ இதை பண்ணினா உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். படம் ஃபுல்லா சொல்லும். அந்த குட்டி கேரக்டர் இவர் இதை நம்ம பண்ணிட்டா அவர் இதை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரே அப்படின்ட்டு ஏங்கி 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 ஏமாந்து கடைசியா ஒரு விஷயம் நடக்கும் அந்த குட்டி கேரக்டர். இதுதான் அந்த 3 கேரக்டர். அந்த குட்டி கேரக்டர் விட்டுருங்க, அது சும்மா. இதுதான் அந்த 3 கேரக்டர். அந்த லீட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் சொன்ன கேரக்டர் இருக்குல்ல, அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து ஒரு சூப்பரா தன் ஒய்ஃப் வந்து அவ்வளோ அப்படி கேரிங்கா பார்த்துக்கும். அவங்களுக்கான லவ்வே சூப்பரா இருக்கும். வாவடா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டரோட காதல் பர்சன். ஈவன் தோ அது சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான சாங் வந்து பயங்கர ஹிட்டு. சரி, இது சொன்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா வந்து அப்புறம் படமாச்சு. பண்ணையாரம் பத்மினியுமா? வெரி குட். பண்ணையாரம் பத்மினி தான். இன்னைக்கான கேள்வி. நேத்துக்கான பதில் என்ன அப்படிங்கறத ஆன்சர் வந்து இங்கேயே வந்திருக்கும். அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ரஜ ராணி. அதுதான் இப்ப அவங்களுக்கான முதல் கதாபாத்திரம். எஸ், ஹீரோ கேரக்டர். ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். பெரிய பொறுப்பெல்லாம் வராத ஒரு கேரக்டர். திடீர்னு படத்துல வந்து ஒரு பொறுப்பு வரும். வேலைக்கெல்லாம் போவாரு. அங்க சில சேஞ்சஸ் நடக்கும்.
அதனால அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். சரி, ஆனா நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போன இடத்துல இருந்து வர இதெல்லாம் வந்து இப்ப வேலையையும் பாதிக்கும், பர்சனல் லைஃபையும் பாதிக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துடும். ஓகே, அப்ப அதுல இருந்து எப்படி ஒரு மீண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் எங்க போறாரு அப்படின்றதான் படமாவே இருக்கும். இது வந்து ஹீரோட கேரக்டர். ரைட்டு. ஸோ ரெண்டாவது கேரக்டர் ஃபீமேல் லீடு, ஹீரோயின் கேரக்டர். இவங்களுக்கு 2 பேர் இருக்கும் படத்துல. ஓகே, அதாவது இப்ப வீட்டுல ஒரு பேர் கூப்பிடுவாங்க, வெளியே ஒரு பேர், அப்படி நிறைய பேருக்கு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு 2 பேர் இருக்கும். ஸோ இவங்க ஹீரோவோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு திருப்பங்களை வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகே, ஹீரோயின் வந்து ஹீரோவோட வாழ்க்கையில. ஸோ அதனால எங்க போய் முடியுது, எப்படி வந்து டிராவல் ஆகுது, ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அதெல்லாம் அதுக்கப்புறம் இதான் கேரக்டர். ஆமா, கேரக்டர். ஸோ 3ஆவது கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு நண்பன், நல்ல நண்பன். அவன் வந்து ஸோ இந்த நண்பனோட வாழ்க்கையில ஒரு பெரிய சோகம் நடந்துருச்சு, அவனை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு முடிவு எடுப்பாப்ல. அதுதான் ஒரு பெரிய கெட்ட எண்ணமா போய் அது மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் தான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இந்த 3 கதாபாத்திரங்களையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி இது என்ன படம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சமீபத்தில் கூட இந்த படத்தோட ஒரு காட்சி பயங்கர மீம் மெட்டீரியல் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியும், நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், படத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது என்ன படம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. இதைத்தான முதல்ல சொன்ன போடா. அட போங்க.